உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வெறும் குப்பையா இல்ல நீங்க இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு புதையலா? உங்ககிட்ட இருக்கிற இந்த டிஜிட்டல் சேகரிப்ப ஒரு குழப்பத்திலிருந்து எப்படி ஒரு மதிப்புமிக்க சொத்தா மாத்துறதுன்னு இந்த பகுப்பாய்வுல நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் உங்க கம்ப்யூட்டர் யோசிச்சு பாருங்களேன். ஆயிரக்கணக்கான ஃபைல்ஸ், ஆர்டிகல்ஸ், கோர்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குதா இல்ல ஒரு பாரமா இருக்கா? நம்மள பல பேரு தகவல்களை சேகரிச்சு வைக்கிற ஒரு டிஜிட்டல் துறவி மாதிரி தான் இருக்கும். ஆனா கேள்வி என்னன்னா, அதை எப்படி பயன்படுத்துறது? ஓகே, இந்த மாற்றத்துக்கான ஒரு தெளிவான ரோட் மேப் இதுதான். முதல்ல நம்ம சேகரிப்போட உண்மையான மதிப்பு என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் அதுல இருக்கிற 2 முக்கியமான தூண்கள் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் பழங்கால ஞானத்தையும் புது டெக்னாலஜியும் ஒன்னா சேர்த்து அது ஒரு பிசினஸா மாத்துறதுக்கான வழிகளை பார்ப்போம். கடைசியா சும்மா சேகரிச்சு வைக்கிற துறவி நிலையிலிருந்து செயல்படுற குருவா எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். முதல் கட்டம் இதுதான். உங்க ஃபைல்ஸ வெறும் ஃபைல்ஸ பார்க்காதீங்க. அது ஒரு முழுமையான டிஜிட்டல் சொத்து போர்ட்ஃபோலியோ மாதிரி பாருங்க. இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் எல்லாத்தையுமே மாத்திடும். எங்க நாம பாக்குற பகுப்பாய்வோட மையப்புள்ளி 1056 ஃபைல்களுக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய டிஜிட்டல் கலெக்ஷன். இது ஏதோ எதேச்சியா சேகரிச்சதில்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. சரி, அந்த 1000 ஃபைல்களுக்குள்ள நம்ம ஆழமா போகும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் வெளியே வருது. இந்த முழு கலெக்ஷனுமே 2 முக்கியமான தூண்களை சுத்தி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா 324 ஃபைல்ஸ் ஐயான்னு சொல்ற ஒரு ஆன்மீக குருவோட போதனைகளை பத்தி இருக்கு. அதே மாதிரி 215 ஃபைல்ஸ் ஏஐ, அதாவது டெக்னாலஜியை பத்தி இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த 2 டாபிக் மட்டுமே மொத்த கலெக்ஷன்ல 50%க்கும் மேல இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க உள்ளுலகத்தையும் வெளியுலகத்தையும் ஒரே நேரத்துல ஆளணுங்கிற ஒரு ஆழமான விருப்பம் தான் இது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஐயாவோட போதனைகள் உங்க வாழ்க்கையோட ஏம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது. அதுதான் உங்களுடைய தத்துவ மையம். அதே சமயம் ஏஐ உங்களுடைய எப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது. அதாவது உங்க திட்டங்களை செயல்படுத்துற ஒரு பவர்ஃபுல் இன்ஜின். ஒன்னு உங்களுடைய நோக்கம், இன்னொன்னு அந்த நோக்கத்தை அடையறதுக்கான கருவி. இப்போ இந்த டேபிள பாருங்களேன், இன்னும் தெளிவா புரியும். ஐயா தத்துவ மையமா இருக்காரு, ஏஐ ஒரு ஆபரேஷனல் இன்ஜினா இருக்கு, புத்தகங்கள் சுய முன்னேற்றத்துக்கு உதவுது, சோஷியல் மீடியா ஃபைல்ஸ் உங்க ஐடியாக்களை வெளியே கொண்டு போக உதவுது, பிசினஸ் மாடல்ஸ் உங்க அறிவை பணமாக்க உதவுது. பாத்தீங்களா, எல்லாமே ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆகி ஒரு முழுமையான சிஸ்டமா உருவாகுது. இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பக்கம். ஆனா இந்த பகுப்பாய்வோட உண்மையான பவரே இப்போதான் ஆரம்பிக்குது. பழங்கால ஞானத்தையும் நவீன டெக்னாலஜியும் தனித்தனியா பார்க்கறத நிறுத்திட்டு 2யும் ஒன்னா சேர்க்கும் போது என்ன மேஜிக் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. உதாரணத்துக்கு ஐயாவோட ஒரு முக்கியமான போதனையை எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்றார்னா, மனம் என்னும் மாயை, அதாவது மனசு பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கும், அது அதோட இயல்பு, அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது வீண் வேலை. இந்த பழமையான ஞானத்தை இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கு எப்படி பயன்படுத்துறது? சிம்பிள். நம்மள சுத்தி இருக்கிற சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ், இமெயில்ஸ் இதெல்லாம் உருவாக்குற அந்த டிஜிட்டல் மனசும் ஒரு மாயை தான். அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க, அது ஒரு மாயேன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுதான் டீப் ஒர்க்கோட முதல் படி. ஐயாவோட இன்னொரு பவர்ஃபுல்லான கருத்து, மனதில் உறுதி வேண்டாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட் வரணும்னு பிடிவாதமா மனசுல அழுத்தத்தை ஏத்திக்க வேண்டாம். செயல்ல மட்டும் கவனம் வைங்க, பலனை பத்தி கவலைப்படாதீங்க. இது பிசினஸ்ல எப்படி அப்ளை பண்றது? உங்க 6 மாச கண்டென்ட் பிளான தினமும் கரெக்டா செய்யுங்க. ஆனா எத்தனை லைக்ஸ் வந்துச்சு, எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு கவலைப்படாதீங்க. செயல்ல நீங்க உறுதியா இருந்தா வெற்றி தானா வரும். இது உங்க மன அழுத்தத்தை குறைச்சு ரிசல்ட்ஸ அதிகப்படுத்தும். அப்போ மொத்தமா நம்மளோட ஃபார்முலா என்ன தெரியுமா? ஐயாவோட போதனைகளை பயன்படுத்தி உங்க உள் மனச, அதாவது உங்க இன்னர் டிஎன்ஏவை ரீப்ரோகிராம் பண்ணி ஒரு தெளிவான மனநிலைக்கு வர்றீங்க. அந்த தெளிவோட ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை பயன்படுத்தி உங்க வெளி உலகத்தை, அதாவது உங்க அவுட்டர் டிஎன்ஏவை ரீப்ரோகிராம் பண்றீங்க. உள்ள அமைதியும் வெளியில ஆற்றலும் சேரும்போது நீங்க ஒரு சூப்பர் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸை அடைய முடியும். ஓகே, இவ்ளோ தத்துவமெல்லாம் பேசிட்டோம். இதை எப்படி காசா மாத்துறது? இந்த தனித்துவமான அறிவு எப்படி ஒரு வருமானமா மாத்துறதுன்னு ஒரு தெளிவான செயல்முறை திட்டத்தை பார்க்கலாம் வாங்க. இதோ அந்த 4 சிம்பிளான ஸ்டெப்ஸ். முதல்ல உங்களுக்கான தனித்துவமான மார்க்கெட் எதுன்னு முடிவு பண்ணணும். 2வது உங்க ப்ராடக்டை உருவாக்கணும். 3வது கஸ்டமர்ஸை ஈர்க்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஃபனலை செட் பண்ணணும். கடைசியா ஏஐயை பயன்படுத்தி உங்க வேலையை ஆட்டோமேட் பண்ணணும். முதல் படி உங்க நிச்சை தெளிவுபடுத்துறது. ஏஐ குழப்பத்திலிருந்து ஆன்மீக தெளிவுக்கு.
அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான நிச். உங்கள மாதிரியே அளவுக்கு அதிகமான தகவல்களால் மூழ்கி ஆனா வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க தான் உங்க டார்கெட் ஆடியன்ஸ். 2வது, உங்க முதல் ப்ராடக்ட்ட உருவாக்குங்க. உதாரணத்துக்கு, மனம் என்னும் மாயை, ஒரு 30 நாள் வாட்ஸ்அப் பயணம். உங்ககிட்ட இருக்கிற ஐயா ஃபைல்ஸ நோட்புக் எல்லாம் மாதிரி ஏஐ டூல்ஸ்ல போட்டு பாடங்களை உருவாக்கி வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் மூலமா தினமும் அனுப்பலாம். ரொம்ப சிம்பிள். 3வது, உங்க மார்க்கெட்டிங் ஃபனல். சோஷியல் மீடியால ஃப்ரீ கண்டென்ட் கொடுத்து மக்களை ஈர்க்கணும். அப்புறம் ஒரு சின்ன ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்து அவங்க ஃபோன் நம்பர் இல்ல இமெயில் வாங்கணும். கடைசியா உங்க பெய்ட் வாட்ஸ்அப் கோர்ஸ அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அவ்வளவுதான். இந்த சார்ட்ட பாருங்க, உங்களுக்கே புரியும் ஏஐயோட மேஜிக் என்னன்னு. ஒரு ஆர்டிக்கல் எழுதி அதை வீடியோவா மாத்தி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண முன்னாடி 4 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனா இப்போ ஏஐ உதவியோட அதே வேலையை வெறும் 20 நிமிஷத்துல முடிக்கலாம். இதுதான் ஏஐ பவர்ட் ப்ரொடக்டிவிட்டி. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். சும்மா தகவல்களை சேகரிச்சு வைக்கிற ஒருத்தரா இல்லாம அந்த தகவல்களை பயன்படுத்தி மதிப்பு உருவாக்குற ஒருத்தரா மாறுறது எப்படி? இங்க நமக்கு முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. 1, டிஜிட்டல் துறவி. நிறைய தகவல் இருக்கும், ஆனா செயல்பாடு கம்மியா இருக்கும். இன்னொன்னு, செயல்படும் குரு. தன்கிட்ட இருக்கிற அறிவை பயன்படுத்தி தனக்கும் மத்தவங்களுக்கும் மதிப்பை உருவாக்குறவர். நீங்க இதுல யாரா இருக்க விரும்புறீங்க? இந்த மாற்றத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இதோ உங்களுக்கான முதல் 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ். 1, இந்த ஐயா ஏஐ தத்துவத்தை முழுசா உள்வாங்கிக்கோங்க. 2, உங்க 30 நாள் வாட்ஸ்அப் ப்ராடக்ட உருவாக்க ஆரம்பிங்க. 3, உங்க கண்டென்ட் பிளான்ல இருந்து முதல் போஸ்ட இன்னைக்கே வெளியிடுங்க. சேகரிச்சது போதும், இனி செயல்பட ஆரம்பிக்கலாம். உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கான எல்லா மூலப்பொருட்களும் உங்க கிட்டயே இருக்கு, உங்க கம்ப்யூட்டர்லயே இருக்கு. கேள்வி இதுதான், அத வெச்சு நீங்க சமைக்க போற முதல் உணவு என்ன? உங்களுடைய முதல் படி என்னவா இருக்கும்? யோசிங்க.